வணக்கம் தமிழா. பலரும் பல நாட்களாக அண்ணாச்சி இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 7 எப்போ வருதுன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ ஒரு வழியாக இப்போ இன்ஃபினிக்ஸ் நோட் 7 இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் மற்றும் முதல் பார்வை வீடியோ இப்போ நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த ஃபோனோட விலை எனக்கு தெரியாது. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் மற்றும் டைட்டிலில் நான் அப்டேட் பண்ணுறேன். விலையை அவங்க அனௌன்ஸ் பண்ண பிறகு இப்போ இந்த ஃபோனோட அன்பாக்சிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் பட்டன் நமக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாருங்க. ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 7 வருது. 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, ஹீலியோ G70 ப்ராசஸரில் இது பவர் ஆகுது. 4GB RAM மற்றும் 65GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. டிடிஎஸ்ன்னு போட்டிருக்காங்க. பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சில ஹைலைட்ஸ் விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்கள், இதில் பற்றி நான் வளர்க்குறேன். ஸோ மேட் இன் இந்தியா. இந்த இன்ஃபினிக்ஸோட ஃபேக்ட்ரி விசிட் நான் பண்ணியிருந்தேன். அதோட வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா அதோட லிங்க் இங்கே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்த பிறகு பாருங்கள். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவு. அது எப்படி இன்ஃபினிக்ஸ் ஃபோன்கள் தயாராகுங்கிறத அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பாக்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முதல்ல கிடைக்கிறது இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 7. ஸோ எங்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர், இது பிளாக் மற்றும் ப்ளூ கலர்ஸ்லேயும் வருது. ஒரு ஜெம் கட் டிசைன்னு சொல்கிறாங்க. இது பார்க்க நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிசைன் பார்க்க ஃபஸ்ட் லுக்கில் உங்களுக்கு தெரியுது. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18 வாட்ஸ் சார்ஜர் தராங்க, மைக்ரோ எஸ்பி கேபிள், சிம் எஜெக்டர் பின், சாஃப்ட் பேக் கேஸ் மற்றும் ஒரு ஸ்க்ரீன் கார்டு தராங்க. ஸோ ஸ்க்ரீன் கார்டு இருக்கனால இதில் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் இந்த ஸ்க்ரீனுக்கு கிடையாது. ஸோ இதை நீங்கள் மாட்டிக்கங்க உடனே. ஸோ இதான் இன்ஃபினிக்ஸ் நோட் 7 பார்க்க ஒரு லுக் நல்லாவே இருக்குது. இந்த ஜெம் கட் பேட்டர்ன் பார்க்க நல்லா இருக்குது. இந்த கேமரா மாடியூலும் பார்த்திங்கன்னா ரவுண்டடாக நல்லாவே இருக்குது. பார்க்க ஒரு டிசைன். 8.8 mm திக்னஸ் மற்றும் 206 grams வெயிட். பிளாஸ்டிக் பாடி தான், ஆனால் ஒரு கிளாஸ் ஃபினிஷ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. பின்னாடி கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேக்கு கிடையாது, ஆனால் பின்பக்கம் இந்த கேமரா மாடியூலை பாதுகாக்கிறதுக்காக, ஸ்க்ராட்ச் வராமல் இருக்கிறதுக்காக இங்கே ஒரு கார்னிங் கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தந்திருக்காக சொல்லியிருக்காங்க. இப்போது மேல் பக்கம் வேறு ஒன்றும் இல்லை. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், மைக்ரோ எஸ்பி போர்ட் மற்றும் மைக் மற்றும் ஆடியோ ஜாக் இருக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன். இந்த பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. மேலே வால்யூம் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ள நீங்கள் 2 சிம் போடலாம். கூடவே ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். டுவல் வோல்டேஜ் சப்போர்ட் உண்டு. வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட்டும் இதில் இருக்குது. பின்பக்கம் கேமரா மாடியூல் பார்க்க நல்லா இருக்குது, இப்படி ரவுண்டடாக. மற்றும் இன்ஃபினிக்ஸ் நோட்டோட பிராண்டிங் போட்டிருக்காங்க. குவாட் எல்இடி ஃப்ளாஷும் பின்பக்கம் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட டிஸ்பிளேக்கு வருவோம். பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே. இந்த பின் ஹோல் ரொம்ப சிறுசாக இருக்குது. ஸோ ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 6.95 இன்ச் டிஸ்பிளே, HD+ ரெசல்யூஷன், 20.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓடி வருது. 480 நிட்ஸ் பிரைட்னஸ் லெவல் இருக்குது. ஸோ டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்குது. ஒரு பெரிய டிஸ்பிளே. ஸோ மீடியா கன்சம்ஷனுக்குலாம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்க்குறதுக்குலாம் நல்ல ஒரு மிகப்பெரிய திரை இதில் இருக்குது. இப்போ நீங்கள் ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கிறீங்க, ஆன்லைன் மீட்டிங்க்கு கூட ஒரு பெரிய டிஸ்பிளே உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. பட் இதில் வைட் L1 சர்டிஃபிகேஷன் கிடையாது. ஸோ நீங்கள் ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ், நீங்கள் இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 480p ரெசல்யூஷனில் தான் நீங்கள் பார்க்க முடியும். HD ரெசல்யூஷனில் நீங்கள் அது எனேபிள் ஆகாது. இந்த ஸ்ட்ரீமிங் ஆப்ஸ், குறிப்பாக இந்த Amazon Prime Video, நெட்ஃப்ளிக்ஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது. மற்றபடி டிஸ்பிளே பார்க்க நல்லாயிருக்கு. இதோட சாஃப்ட்வேருக்கு பார்த்தீங்கன்னா இது Android 10 பேஸ் பண்ணி அவங்களோட SOS 6.1 UIயில் இது பவர் ஆகுது. ப்ரீ இன்ஸ்டால்டாக பல ப்ளோட்வேர் இருக்குது. யோபாட்டி, மேஜிக் லைன், எக்ஸ்பாய், ஆல்ஃபா கேம்ஸ், எக்ஸ் கிளப்னு பல ஆப்ஸ் ப்ரீ இன்ஸ்டால்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஆப்ஸ் சில ஆப்ஸை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம், சிலது அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. கேம் மோடு இருக்குது. ஆக்ஷன் அண்ட் ஜெஸ்டர்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு வேக், மியூசிக் ஜெஸ்டர், ஃப்ளிப் டு மியூட், டேக் 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட், கவர் சைலன்ஸ், ஸ்மார்ட் ஸ்க்ரீன் ஆன், ஆன்சர் கால் வித் ஜெஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. அப்புறம் ஸ்மார்ட் மேனல்னு ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ் இருக்குது. சோஷியல் டர்போன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் போய் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பேசுகிறீங்கன்னா அதை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணலாம். அதுக்கான ஒரு ஆப்ஷனுக்கு தந்திருக்காங்க. அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ கால் பண்ணும்போது அதுக்கான ஒரு வீடியோ பியூட்டி மோட் இருக்குது. அப்புறம் பீக் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாராவது மெசேஜ் பண்ணிவிட்டு அதை இமீடியட்டாக டெலிட் பண்ணிட்டாங்கன்னா இதை நீங்கள் இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அந்த டெலிட்டட் மெசேஜஸ் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்டாக வாட்ஸ்அப்புக்குன்னு சில ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. சிஸ்டம் நேவிகேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெஸ்டர் நேவிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் ரெகக்னிஷனும் உண்டு, ஆப் லாக்கும் உண்டு. ப்ரைவேட் ஃபைல்னு நீங்கள் ஹைட் பண்ணி வைக்கக்கூடிய ஆப்ஷனும் இதில் தந்திருக்காங்க.
FM ரேடியோ இருக்குது, ஓடிஜி சப்போர்ட் உண்டு. சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பைக் மோட் இருக்குது, வாட்ஸ்அப் மோட் இங்கேருந்து எனேபிள் பண்ணிக்கலாம், ஒன் ஹேண்ட் மோட் எனேபிள் பண்ணிக்கலாம், ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இங்கே இருக்குது. அப்புறம் கால் ரெக்கார்டிங் உண்டான்னு பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங் ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். சார் வேல்யூ வந்து லிமிட்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட சார் வேல்யூவை. இப்போது இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா மீடியாடெக்கோட ஹீலியோ G70 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏற்கனவே வந்து ரியல்மி C3 மற்றும் நாசோ 10Aல இந்த ப்ராசஸர் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ப்ராசஸர் வந்து இந்த ஃபோனில் யூஸ் பண்ணுறாங்க. 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் இருக்குது. நான் ட்ரை பண்ணி பார்த்தால உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஃபோன் வந்து ஒரு 10,000க்கு கீழே கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இந்த ஃபோனில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கு உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பற்றி தான் நம்ம பேச முடியும். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. நான் வந்து கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடினேன். ஸோ கால் ஆஃப் டியூட்டிலாம் விளையாடும்போது உங்களுக்கு பிரச்சனை அவ்வளோ எனக்கு தென்படலை. டீசெண்டாக இது ஹேண்டில் ஆச்சு. ஹீட்டிங்கும் நான் விளையாடும்போது ஹீட்டிங் இஷ்யூஸும் எனக்கு தென்படலை. இப்போ இதோட கேமராக்கு வருவோம். மெயின் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல், அப்புறம் வந்து ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் மற்றும் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் இருக்குது. f1.79 அப்பர்ச்சர். செல்ஃபிக்காக இந்த ஃப்ரண்டில் வந்து இந்த பின் ஹோலில் ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா தந்திருக்காங்க. ஸ்லோ மோஷன் வீடியோ எடுக்கலாம். நீங்கள் 720pயில் நீங்கள் ஸ்லோமோ வீடியோ எடுக்கலாம். வீடியோ ஸ்டெபிலைசேஷன் ஆப்ஷனும் இதில் இருக்குது. 4K கிடையாது, 1080pயில் நீங்கள் மேக்ஸிமம் வீடியோ எடுக்கலாம். சில ஃபோட்டோ சாம்பிள்ஸ் இப்போ பார்ப்போம். கேமரா மோடில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் வீடியோ ஏஐ கேம், பியூட்டி, போகே, சூப்பர் நைட், ஏஆர் ஷாட், பேனராமா, டாக்குமெண்ட் அப்படி ஆப்ஷன்ஸ் தந்திருக்காங்க. கூகுள் லென்ஸும் வந்து இந்த கேமரா ஆப்பில் இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் குவிக் சார்ஜரோடு இது வருது. ஸோ வந்து ஒரு டீசெண்டான நல்ல ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதான் வந்து Infinix Note 7. இப்போதைக்கு எனக்கு விலை தெரியாது. ஆனால் 10,000க்கு பொதுவாக வந்து இன்ஃபினிக்ஸ் அவங்க ஃபோன்கள் அந்த ரேஞ்சில் தான் கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ரேஞ்சில் இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இது அமைது. அந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது ஒரு டீசெண்டான ஒரு ஹார்ட்வேர் உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமராவும் டீசெண்டாக இருக்குது. ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 7 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமி ராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.